உங்களோட வாழ்க்கை தேவை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அதை சந்திக்க ஒரு விருப்பமாகவும் இருக்கிறார். நீங்க ரிசீவ் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்றால் தேவன் ஊற்றுகிறது கண்டினியூஸா இருக்கும். யார் ரிசீவ் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கிட்டத்தட்ட என் பாத்திரம் நிரம்பி இருக்குன்னு சொல்லல, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஊத்துறார் ஊத்துறார், வழிஞ்சு தட்டில் வருது, தட்டில் இருந்து டேபிளில் போகுது, போயிட்டே இருக்கு. தேவன் ஊற்றுகிறது எப்போ நிற்கும் தெரியுமா? உங்களோட ரிசீவிங் மோடு என்னைக்கு நிற்குதோ அன்னைக்கு தான் தேவன் ஊற்றுறது நிற்கும். நீங்கள் ரிசீவ் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் தேவன் ஊற்றுகிறது கண்டினியூஸாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனை லிமிட் பண்ணாதீங்கன்னு இருக்கு. இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் லிமிட் பண்ணாங்க. தேவன் அளவற்றவர். உங்கள் வாழ்க்கையில் செயல்படாத அளவுக்கு நம்ம ரிசீவிங் மோடு எந்த அளவுக்கு குறுகுதோ அந்த அளவுக்கு தேவன் ஆப்ரேட் பண்ண முடியாது. 2 ராஜாக்கள் 4 ஒரு தீர்க்கதரிசி, அவர் என்ன பிரச்சனை தெரியல, கடன் வாங்கி கடனில் செத்து போயிட்டார். நல்லா கவனிங்க. போன புதன்கிழமை இந்த ஆட்டோவில் சில பொற்வாசகங்கள் எழுதுவாங்க தெரியுமா? அந்த ஆட்டோவில் சில பொற்வாசகங்கள் நான் படிப்பேன். முன்னாடி தான் எழுதியிருக்கேன். ஒரு வாசகம் நல்லா இருந்துச்சு. தேவைக்கு கடன் வாங்கு, பெருமைக்கு கடன் வாங்காதே அப்படின்னுச்சு. அவங்கள கடன் ஏதோ தேவை இருக்கு, கடன் வாங்கு, அது கூட தேவ சித்தம் கிடையாது. பெருமைக்கு வாங்காத இருந்துச்சு. அவர் எதுக்கு வாங்கினாருன்னு தெரியல, கடன் வாங்கி செத்து போயிட்டார். கடன்காரங்கள் அந்த நேரத்தில் கடன் கொடுக்க முடியலன்னா பிள்ளைகளை அடிமையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களை சீஸ் பண்ணி தோடு போட்டு தன்னுடைய அடிமையிலாக மாற்றிடுவாங்க. கடன்காரன் பிள்ளைகளை எடுக்க வரும் பொழுது எலிசா இங்கே போகிறார். உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. எப்பயுமே கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு ஏதோ ஒன்று இருக்குங்க. ஒன்றுமே இல்லை. காது இருக்கா, நாக்கு இருக்கா, வாய் இருக்கா, அதை வச்சு ஜெயிச்சிடலாம். நல்லா கேளுங்க, அப்புறம் கேட்குறத பேசுங்க, பார்க்குறத பேசாமல், உணர்கிறத பேசாமல் நல்லதை கேளுங்க, அப்புறம் நல்லதை பேசுங்க. உன்னோட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி கடன் இருக்குன்னு சொல்லலை, ஒரு பாத்திரம் நிறைக்க என்ன இருக்குங்கிறார். அவர் சொல்கிறாரு, உன்னால் கூடுமால மட்டும் எம்டி பாத்திரத்தை வாங்குறாரு, அநேக காலி பாத்திரங்களை வாங்குங்கிறார். 2 சட்டி வாங்குன்னு சொல்லலை, அநேக எவ்வளோ நாள் வாங்கு வாங்கு வாங்கு, உங்கள் வீட்டில் காலி பாத்திரம் நிரப்புற அளவுக்கு வாங்க. ஊத்துறா ஊத்துறா ஊத்துறா, நிரம்பிக்கிட்டே இருக்கு. பிள்ளைகளை பாத்திரம் கொண்டு வாப்பா, பாத்திரம் கொண்டு வாப்பா, பாத்திரம் கொண்டு வாப்பா, நான் கொண்டு வாரான், நிரப்புறான், தள்ளி வைக்கிறான், நிரப்புறான், பாத்திரம் கொண்டு வாப்பாங்கிறவனே இல்லம்மாங்கிறான். நின்றுச்சு. அவர் நிறுத்தலை. இங்கே ஊத்துறதுக்கு இடம் இல்லை. கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் தேவையில சந்திக்க விரும்புகிறாருங்க. உங்களோட வாழ்க்கை தேவை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். அதை சந்திக்க ஒரு விருப்பமாகவும் இருக்கிறார். உங்கள் தேவை அறிந்து ஃபோர்ஸ் பண்ணி கர்த்தர் யாருக்குமே கொடுப்பது கிடையாது. வேண்டாம் விருப்பம்னாலும் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டார். நீங்கள் அதை வாஞ்சிக்கணும், விரும்பணும், விரும்பி அதை ரிசீவ் பண்ணணும். சில மக்களுக்கு சில தேவை இதான் தெரியுது எனக்கு, அந்த தேவைக்கான வசனங்களை இதை கேளுங்க, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. கேட்டீங்கன்னா 10 நிமிஷம் கேட்பாங்க. ஏன்னா எது என் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு எனக்கு தெரியும். அதே இதை கேளுங்க, அதே இதை சிந்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு நேரம் கிடையாது. யாருமே உங்களை மாற்ற முடியாது. எந்த பிரசங்கியார் மாற்ற முடியாதுங்க. பிரசங்கியார் மூலமாக தேவ ஆவியானவர் உங்களை சேஞ்ச் பண்ணுறாரு. தேவ ஆவியானவர் உங்களை மாற்ற வேண்டும் என்றால் அந்த தேவ ஆவியானவருக்கு நீங்கள் இணங்கணும், ஈல்டு பண்ணணும், அப்படி விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும்போது அந்த ரிசீவிங் மோட் இருக்கு இல்லையா, யார் ரிசீவ் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார். உங்கள் ரிசீவிங் மோடு பெருசா, கர்த்தர் பெருசானா கர்த்தர் தான் பெருசு. வாசிப்போம் லூக்கா 5. வேதம் முழுக்க பாருங்க. கர்த்தர் கொடுக்கும்போதெல்லாம் அளவு இல்லாமல் தான் கொடுக்குறாருங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் அவருடைய சொத்தை தாங்க முடியலன்னு இருக்கு. யூதாவை குறித்து நியாயாதிபதிகளை பார்க்குறோம். அவன் சுதந்திரிக்கிறான், அடுத்த விளையாண்டு சுதந்திரிச்சிட்டான். எக்ஸஸா? அது பேராசை இல்லைங்க. சில சுதந்திரிக்க முடியல, சுதந்திரித்து ஒரு கோத்திரத்தை கொடுக்குறாங்க. சில மக்கள் இந்த உலகத்தில் இன்னும்
சுதந்திரிப்பதற்கு தயங்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக சேர்ந்து சுதந்திரிங்க, சுதந்திரிச்சு உதவி செய்யுங்க.